பாருங்க இந்த இடத்துல வந்தேன்னா புதுசாக கேரக்டர் போடுறானுங்க, புதுசாக என்னென்னமோ பண்ணுறானுங்க இந்த கேம். இங்கே பாருங்க, இங்கே பக்கத்தில் எது ஒன்று வருதா, திடீர்னு போய் பார்த்தா பேய் மாதிரி இருப்பான் பார்க்கறதுக்கு. ஐயோ பேயின்னு சொல்லிட்டு பார்த்தா பொண்ணு. சரி ஓகே, ரெண்டும் ஒன்று தான். யூனிவர்சிட்டி பார்த்தா இங்கே 2 பேர் வந்துட்டானுங்க. ஐயோ 2 பேர் சுற்று போட்டானுங்க. இவன் அடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்பேன், ரொம்ப ஹெல்த் கம்பெனி விட்டான். மாண்டையில வச்சு உடச்சி விட்டாச்சு இவன் தலையை. உடச்சிட்டு உள்ளே போனால் இங்கே இருக்கவன் என்னை முடிச்சு விட்ருவாங்க. ஸோ ஒன்றே பண்ண முடியல. ஓரினத்தில் கிளிக் பண்ணேன், பட் வரல. இவன் நான் கில் எடுத்துருவான். அந்த மேட்ச்சில் நக்கிட்டு போயிடுச்சு. சரி ஓகே, அதுக்கு அடுத்த மேட்ச் அது போய் அடிக்கலான்னு ட்ரை பண்ண வந்தேன். வந்து பார்த்திங்கன்னா இங்கே நேராக போய் இங்கே குப்பை தொட்டி பக்கத்தில் உட்காந்து வெயிட் பண்ணுவேன். சரி அவனும் வரல. ஸோ பொறுமையாக பார்த்து அடிப்போம்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா இங்கே ஒரு பீஸ் வந்துச்சு. சரி சும்மா தூக்கம்னு பார்த்தா மிஸ்ஃபயர் ஆயிடுச்சு. டக்குன்னு ஓடிட்டு இந்த பக்கம். அப்புறம் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அவனே தான் அடிப்பேன். நீங்கள் பாருங்கள் எப்படி அடிக்கிறேன்னு. சும்மா லைட்டாக ட்ராக் பண்ணாலே மண்டையிலே மாட்டுது. ஸோ நார்மல் பிளேயர் தான் அவனுங்க. ஸோ இப்போ ஒருத்தர் ஓரியன் போட்டு ஓடிட்டுருக்கானா அவனே வந்து சூப்பராக அடிச்சு விட்ருவோம் பாருங்களேன். சும்மா லைட்டாக ட்ராக் பண்ணாலே போதும், சூப்பராக ஹெட்ஷாட் மாட்டுது. ஸோ வந்து நான் எனக்கு கனெக்ட் ஆகிற பிளேயர் தான் அடிக்க முடியும். ஸோ நான் கில் பண்ணுற பிளேயர்லாம் பார்த்துட்டு என்னடா பாட் அடிக்கிறேன்னு சொல்லாதீங்க. இவனு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்ருவான். பைப்பில் ஓரியன் எடு இன்னுமாடா இந்த ஓரியன்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, என்னை விட்டு அடிச்சிருப்பான் இவன். நான் கொஞ்சம் ஹேங் ஆச்சு மொபைல், அதான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். இங்கே ஓரின்னு போட்டு இவனை போவேன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணி விட்டான். இவனை கொஞ்சம் அடிப்பான். இவன் வந்து திரும்ப என்ன லாக் பண்ணிட்டான். சரி ஓகே, நம்ம டீம்மேட் அடிச்சிருவானுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தேன். நம்ம டீம்மேட்டு வந்து வெறுப்பாகுதுங்க. இந்த ஸ்ட்ரேஞ்சர் பிளேயர் கனெக்ட் ஆனாலே ஜெயிக்கவே மாட்டாங்க. சரி அடுத்த ரவுண்டு பார்த்தா அதுக்கு அடுத்த ரவுண்டு தோத்தாச்சு. அதுக்கு அடுத்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் நாக் பண்ணுவேன். சரி முன்னாடி போய் இவனை க்ளோவில் போட்டு ஏறி ஒரு லைட்டாக ஒரு 52 தான் அடித்தேன். செத்துருவான் பைபிளில். சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச் போகணும்னு சொல்லி போயாச்சு. அடுத்த ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒருத்தர் ரைட் சைடு இங்கே நான் இருக்கேன்டா என்ன அட்ரான்னு சொல்லிட்டு ஒருத்தர் சுட்டு காமிப்பான். அவனு வந்து பார்த்திங்கன்னா அடித்து முடிச்சாச்சு. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கூட ப்ளே பண்ணுறவங்க சரியாக ப்ளே பண்ணல. சரி ஓகே, அடுத்த மேட்ச் வந்து நம்ம பூயா கண்டிப்பாக எடுக்கணும்டா, இவனுங்களை நம்பி நம்ம பிரோஜனமே இல்லைன்னு சொல்லிட்டு நானே முன்னாடி போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், நம்ம டீம்மேட் ஏதோ ஒரு வித்தை காட்டுவான். அவனை எனிமியை போட்டு ஒரு குத்துனா இந்த பொண்ணை மண்டையிலே எப்படி அடிப்பான் பாருங்களேன். போடு ஆக்சுவலாக நான் அந்த பொண்ணுக்கு தான் எய்ம் வச்சேன். எய்ம் அங்கே போயிடுச்சு. அப்புறம் வந்து செகண்டாக இந்த பொண்ணு அடிச்சாச்சு. சரி நான் கில் எடுத்தாச்சு. 2 பேரும் கில் எடுத்து இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது யாரா 6 இயர்ஸ் ஓல்டு போடுறேன்னு கேட்டிங்கன்னா, நான் 6 இயர்ஸ் ஓல்டு பேர்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகே, இந்த இடத்துல ஹீல் பண்ணலான்னு பார்ப்பேன் எவனாச்சும் வருமானு. ஸோ ஓகே, நம்ம டீம்மேட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சை முடிச்சிட்டானுங்க. வந்ததுக்கு பிரோஜனமான ஒரே காரியம் தான்டா, இந்த ஸ்ட்ரேஞ்சர் பிளேயருங்க விளையாடே மாட்டுறானுங்க. ஸோ உங்களுக்கு யாராவது என் கூட ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ப்ளே பண்ணலாம் வாங்க. ஸோ உங்கள் யூஐடி கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ப்ளே பண்ணலாம். இந்த பொண்ணுக்கு ஒரு ஹெட்ஷாட் கொடுப்பேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கில் எடுத்துருவான். ஓசிக்கிலுக்கு பிறந்தவனே. சரி ஓகே, நமக்கு கில் வந்தால் நமக்கு கொஞ்சம் டேமேஜ் பண்ணியிருப்போம். சரி ஓகேன்னு சொல்லி இங்கே இருக்கவனை அடிப்பேன். டக்குன்னு பேய் மாதிரி ஒருத்தன் பக்கத்தில் வந்து அடிப்பான். பாவி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புயல் மாதிரி ஓடி அப்படியே போய் அவன் டீம்மேட் ரிவ்யூ பண்ணி இந்த மேட்ச்சை அவனுக்கிட்டு போயிடுச்சு. அடுத்த மேட்ச் வந்துன்னா ஒருத்தன் குத்த வச்சு உட்காந்துருப்பான். சரி இவனையும் அழுத்தி விட்டாச்சு. ஓகே, பாடி டேமேஜ் தான். சரி ஓகே, இல்லாத வந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தால் இந்த இடத்துல பாருங்களா, அந்த பொண்ணு என்னன்னு தெரியல என்கிட்டயே அடி வாங்குது. என்கிட்டயே தான் அடி வாங்க வருவி அடிக்குன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஹெட்ஷாட் அடிச்சு முடிச்சு விட்டாச்சு. ஸோ கில் எடுத்துட்டு அங்கே ஒருத்தர் இருப்பான்னு நினைக்கிறேன். அங்கே மேலே ஒருத்தர் நின்றுருப்பான். அவனையும் எப்படி அடிக்கிறேன் பாருங்களேன். ஹெட்ஷாட் ட்ரை பண்ணுவேன். எக்ஸாம் 8 இன்குபேட்டரு